நமது சேனலில் சமூக நலன், உடல் நலன், இயற்கை மருத்துவம், யோகா, அரசியல், ஆன்மீகம், தொழில் வளம், சினிமா, திரை விமர்சனம் ஆகிய புதிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாங்கள் போடும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி. இரவு சூரிய நேயர்களுக்கு வணக்கம். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளியே வந்தது மாதிரி இன்றைக்கி எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அவருக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டு பேருமே மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்காங்க. செல்வமும் புகழும் ஏஆர் ரஹ்மான் காலில் கொட்டி கிடக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகம் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மானுக்கு ரசிகர்கள் அதிகம். அவருக்கு ஜாதி மதம் பார்க்காம அவ்வளவு கூட்டங்கள் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரும் கூட, தெய்வ பக்தி மிக்கவர். அவர் இந்துவாக இருந்து இஸ்லாமியராக மாறினதுக்கப்புறம் 5 வேளை தொழுகையை நடத்துபவர். ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவர். இவரும் இவருடைய தாயாருமே அப்படித்தான். நிலையில் இவருடைய மனைவியோட நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. 29 வருடங்கள், 30 வருடம் நிறைய போகுது. இந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. என்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. எப்படி இருந்தாலும் 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. ஒரு பெண் குழந்தைக்கு திருமணமாகிவிட்டது. இப்போ 2 பேருமே திருமண வயதில் இருக்காங்க. இந்த நிலையில் இவங்க 2 பேருமே பிரிவது நல்ல முடிவு அல்ல. இந்த 2 பேருக்குமே 50 வயசுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க பிரிஞ்சு என்ன சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறாங்க? இப்போ இவருடைய பேட்டிகளையும் செய்திகளையும் பார்க்கையில், இப்படி பிரிஞ்சிட்டோம்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்றாங்க. 50 வயசுக்கு மேலே பிரிஞ்சால் சந்தோஷம் இல்லை, சேர்ந்து வாழ்ந்தால்தான் சந்தோஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. ஏஆர் ரஹ்மான் பொது வெளியில் போகக்கூடியவர். அவர் நிறைய இடங்களுக்கு தனிமையில் போய் தான் அவர் தொழிலை செய்ய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவங்க மனைவி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கணவனால் அந்த மனைவிக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமோ ஒரு எண்ணமோ என்னன்னு தெரியல. இப்போ அந்த பெண்மணி நான் தனியாக போக போகிறேன். அது தனியாக போய் நீங்கள் என்னம்மா பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? உங்கள் வயசு என்ன? சின்ன வயசா? சின்ன வயசில் உங்கள் 2 பேருக்குமே பிரச்சனை நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்கப்புறம் நீங்கள் வாழக்கூடிய வருடங்கள் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்குள்ளே ஒத்து போகலை, அதனால் தனியாக பிரிஞ்சு வாழ போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல மேட்ரு, நல்ல விஷயம். அதில் தப்பும் கிடையாது. ஆனால் 3 குழந்தைங்களை பெற்று இன்று நல்ல வாழ்க்கை வாழும் சூழ்நிலையில், அதுவும் வயசு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? அப்போ ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் தன் கணவருக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் இது போன்ற ஒரு தவறான முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு கெட்ட நடத்தை உள்ளவரோ தவறானவரோ அல்ல. என்ன, அதிகப்படியாக மனைவியுடன் அவர் நேரத்தை செலவிட முடியாது. இதெல்லாம் ஒரு காரணம் வச்சு அந்த பெண் பிரிகிறாங்கன்னா இது மிகவும் ஒரு வருந்தத்தக்கமான விஷயம். இதை அங்கே உள்ள பெரியவர்கள் முன்னிருந்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏஆர் ரஹ்மான் மோசமான ஆள் கிடையாது, நல்ல மனிதர், புகழின் உச்சிக்கிலே இருப்பவர். அவரை அனுசரித்து போக முடியலை அப்படின்னா அப்போ யார் மேலே தவறு அப்படிங்கிறத மக்கள் நல்லா சிந்திங்க. மேலும் இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைகளுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும். இவங்க பிரிஞ்சதுனால அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்க முடியாது. 2 குழந்தைகளுமே வயதிற்கு வந்தவர்கள் தான். அவர்களாவது தாய்க்கும் தந்தைக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த நிலையில் அவங்க பிரிந்து வாழ்வது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையும். திரையுலகில் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பேரும் புகழும் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையால் அவருடைய அந்த பேரும் புகழுக்கும் ஒரு களங்கம் விளைவிக்கின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது யார் காரணமாக இருந்தாலும் மீண்டும் இருவரும் பேசி ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும். என்னுடைய புகழுக்கு என் மனைவி துணையாக இருந்தாங்கன்னு சொன்ன ஏஆர் ரஹ்மான் இப்போது அதே மனைவி தன்னுடைய புகழுக்கு கலங்கு விளைவிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏஆர் ரஹ்மானின் தாயார் இருந்திருந்தால் நடந்திருக்காது என்பதுதான்
எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இருவரும் சேர்ந்து வாழ இறைவனை வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.